அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினம் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்னாரி வேரில் தயாரிக்கக்கூடிய ஒரு காப்பி செய்முறை. அதாவது சாதாரணமாக நம்ம வீட்டில் சாப்பிடக்கூடிய காப்பி டீக்கு பதிலாக இந்த நன்னாரி வேர் காப்பி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், உடலில் இருக்கக்கூடிய பித்த உஷ்ணம் குறையும், தலைவலி தீரும், ப்ரெஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த அழுத்தம் குணமாகும், சுகர் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் குணமாகும், கொலஸ்ட்ரால் குணமாகும், இன்னும் அநேக நோய்கள் உங்களுக்கு குணமாகும். அதே நேரத்தில் உடம்பு புத்துணர்ச்சியாகவும் தெம்பாகவும் இருக்கும். இதை 2 நேரம் குடிக்கணும். இதை விட்டுட்டு நீங்கள் சாதாரணமாக காப்பி டீ குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை தான். சரியா? அப்போ இந்த நன்னாரி வேர் காப்பி எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக விளக்கமாக சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நாட்டு மருந்துகளில் கிடைக்கும். எல்லாமே எளிமையான பொருள் தான், எதுவுமே கஷ்டம் கிடையாது. நீங்கள் வீட்டில் மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். சரியா? என்னென்ன பொருள் நாம் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நன்னாரி வேர் ஒரு 80 கிராம் அளவு எடுத்துக்கங்க. பரங்கி சக்கை ஒரு 40 கிராம் அளவு எடுத்துக்கங்க. ஆவாரம்பூ ஒரு 20 கிராம் அளவு வாங்கிக்கோங்க. சுக்கு தோல் நீக்கிடுங்க, அதில் ஒரு 20 கிராம் அளவு எடுத்துக்கங்க. ஏலக்காய் ஒரு 20 கிராம் அளவு எடுத்துக்கங்க. கொத்துமல்லி, வர கொத்துமல்லி இருக்கு இல்லையா, அது ஒரு 20 கிராம் அளவு எடுத்துக்கங்க. நீங்கள் ஒவ்வொன்றையும் ஒரு 100 கிராம் அளவு வாங்கிக்கிங்க. வாங்கி தனித்தனியாக இடித்து அதை நீங்கள் நான் சொன்ன அளவில் ஒன்றா சேர்த்திக்கிங்க. இந்த பொடியை ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டு தினமும் நம்ம கொஞ்சம் எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி நாட்டு சர்க்கரை சேர்த்து குடிக்கணும். வேணும்னா பாலும் சேர்த்திக்கலாம், தப்பு இல்லை, நல்லாயிருக்கும். குடிக்கிறதுக்கும் உங்களுக்கு சுவையாக இருக்கும். அதே நேரத்தில் இதை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா மேற்கண்ட வியாதிகள் உங்களுக்கு குணமாகும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. சரியா? நல்லது, மகிழ்ச்சி. மேலும் ஒரு நல்ல காணொளியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.